உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. ஐரோப்பாவில் கோடை காலம், தாகமெடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பழரச பானங்கள் அருந்துங்கள். வர்த்தகர்களுக்கு விசேட சலுகை, இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை, லா ஷப்பல். பாரிஸ் லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மையம் 3 நாள் தமிழர் திருவிழாவுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. லா ஷப்பல் பரபரப்பாகி வருகின்றது. தமிழர் திருவிழாவில் கலந்து கொள்ள கலைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். தமது கலை படைப்புகளை தயார்படுத்தி வருகின்றார்கள். வரும் வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்களும் கலை கலாசார நிகழ்ச்சிகள் லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மையத்தை அலங்கரிக்க உள்ளன. கலை கலாசார நிகழ்ச்சிகள் ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வர்த்தக நிலையங்களில் மலிவு விற்பனை நடைபெறும் என அறிவிக்கப்படுகின்றது. லா ஷப்பலில் அமைந்துள்ள அத்தனை வர்த்தக நிலையங்களும் மலிவு விற்பனையை மேற்கொள்கின்றன. லா ஷப்பலில் அமைந்திருக்கின்ற உணவகங்கள் தமிழர் திருவிழாவுக்கு வருகை தரும் தமது வாடிக்கையாளர்களுக்கு விதம் விதமான உணவு வகைகளை வழங்க அவர்களும் தயாராகி வருகின்றார்கள். விசேட மலிவு விற்பனையை அவர்களும் வழங்குகின்றார்கள். கோடை விடுமுறை காலத்தில் பிரான்சுக்கு வருகை தந்துள்ள உங்களின் உற்றார் உறவினர் நண்பர்களுடன் தமிழர் வர்த்தக மையம் லா ஷப்பலுக்கு வாருங்கள் என தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது. பிரான்ஸ் வாழ் உங்கள் அபிமான கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றார்கள். சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. இளம் கலைஞர்களின் கலை திறமைகள் அரங்கேற்றப்படுகின்றன. எங்கள் தேச பாடல்கள் பலவற்றுக்கு இசையமைத்த இசைப்பிரியனின் இசைக்குழுவினரும் தாயகத்தில் இருந்து வருகை தரும் இசைவாணர் கண்ணன் அவர்களின் புதல்வர் சாயி தர்சன் ஆகியோர் இணைந்து இசை மீட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து உங்கள் அபிமானம் பெற்ற சூப்பர் சிங்கர் பாடகர்களும் வருகை தருகின்றார்கள். ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து தமிழர் திருவிழாவை காண பலர் வருகை தருகின்றார்கள். வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா. பிரான்ஸ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் உங்க சூப்பர் சிங்கர் சோனியா பேசுறேன். நான் உங்க சூப்பர் சிங்கர் பிரசன்னா பேசுறேன். வர ஆகஸ்ட் மாதம் 24, 25 தேதி நம்ம பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கம் நடத்துற தமிழர் திருவிழா 2024ல பாடுறதுக்காக நான் கலந்துக்கணும்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்கு. இசைப்பிரியன் இசை குழுவினோட சேர்ந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அங்க எல்லாரையும் சந்திப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஷோ சூப்பரா கலக்கலாம், கொண்டாடுவோம். அப்போ நீங்க எல்லாரும் வந்துருங்க. டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ. பிரான்சில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்த விமானமோட்டிகளுக்கு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அஞ்சலி செலுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை அன்று வா லெவெண்டோவில் கடலில் விமானம் வீழ்ந்ததில் அதன் விமானி மரணமடைந்தார். ஏற்கனவே 2 ரஃபேல் போர் விமானங்கள் விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் மார்த் மோசலில் உயிரிழந்திருந்தனர். ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை அன்று விடுதலையின் 80வது ஆண்டு நிறைவில் கலந்து கொண்டு நினைவு கூர்ந்த குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இந்த வாரம் தங்கள் கடமைகளை நிறைவேற்றும் பொழுது இறந்த 3 விமானிகளுக்கும் அஞ்சலி செலுத்தினார். ஆகஸ்ட் 14 புதன்கிழமை அன்று மோசலில் 2 ரஃபேல் விமானங்கள் மோதிக்கொண்டதிலேயே 2 விமானமோட்டிகள் உயிரிழந்திருந்தார்கள்.
பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது. ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் 25 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுகுமாறு வேண்டப்படுகிறீர்கள். மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருள் பெற்றுகுமாறு வேண்டிக் கொள்கின்றார்கள். VT Cash and Carry லா ஷபெல். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். பிரான்சில் எம்பாக்ஸ் குரங்கு அம்மை தொற்று அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் குறிப்பாக கொங்கோ குடியரசில் பரவிய இந்த தொற்று ஐரோப்பாவில் ஸ்வீடனில் அடையாளம் காணப்பட்டதை அடுத்தே பிரான்சில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. எம்பாக்ஸ் குரங்கு அம்மைக்கு தடுப்பூசி இருப்பது பற்றிய செய்திகளும் வெளியாகியுள்ளன. இந்த வைரஸின் புதிய திரிவு தொற்றானது மிகவும் ஆபத்தானது. இந்த தொற்று ஸ்வீடனில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் இப்பொழுது ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். அதிகரித்து வரும் தொற்றை அடுத்து தடுப்பூசியின் செயல்திறன் குறித்து விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். எம்பாக்ஸ் தொற்று தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு WHO விழிப்பு நிலையை ஏற்படுத்தியுள்ளதை தொடர்ந்து பிரான்ஸ் சுகாதார அமைப்பும் நாட்டில் அதிகபட்ச விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்வீடனை அடுத்து வரும் வாரங்களில் ஐரோப்பாவில் அதிகமானோர் இதனால் தாக்கப்படலாம் என WHO தெரிவித்துள்ளது. எம்பாக்ஸ் தொற்று பல நாடுகளில் பரவி வருகின்றது. இந்த சூழலில் தடுப்பூசியை அணுகுவதற்கும் தடுப்பூசிகளை அதிக எண்ணிக்கையில் வாங்குவதற்கும் அரசாங்கம் ஊக்குவிக்கின்றது என்று தொற்றுநோய் நிபுணரும் மருத்துவமனை துறை தலைவருமான கரின் லாக்கோம் சனிக்கிழமை அன்று பிரான்சில் தொற்றுநோய் குறித்து வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 17 சனிக்கிழமை வரை பிரான்சில் எந்த தொற்றும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் எம்பாக்ஸ் குரங்கு அம்மை தொற்று நோயை சமாளிக்கும் தடுப்பூசிகளுடன் தயாராக இருப்பதாக கோவாவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் சமீபத்திய மாதங்களில் தோன்றிய திரிபுக்கு எதிராக தற்போது உள்ள தடுப்பூசி பாதுகாக்கிறது என்று நம்புவதற்கு மிகவும் வலுவான வாதங்கள் இருப்பதாக சுகாதார இடர் கண்காணிப்பு மற்றும் எதிர்பார்ப்பு குழுவின் தலைவரான பிரிஜித் ஓத்ரா தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் பரவும் எம்பாக்ஸ் தொற்று நோய் சர்வதேச அளவில் பரவக்கூடும் என்பது தெளிவாகின்றது என WHO உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. பிரெஞ்சு சுகாதார அமைப்பு அதிகபட்ச விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசிக்கான இலக்கு மக்கள் தொகையில் பரிந்துரைகளை புதுப்பிப்பதன் அடிப்படையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்று சுகாதார அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டும் என அரசாங்கம் கோரியுள்ளது. டென்மார்க் பவேரியன் நோர்டிக் நிறுவனத்தின் MVA தடுப்பூசி குரங்கு அம்மை எம்பாக்ஸுக்கு எதிரான ஒரே தடுப்பூசி. இது தீவிரமான வடிவங்களில் இருந்து பாதுகாக்கிறது. நிச்சயமாக தொற்று நோயை குறைக்கும் திறன் உள்ளது என்று நோய் எதிர்ப்பு துறையின் எமிரேட்ஸ் பேராசிரியர் கூறுகிறார். ஆப்பிரிக்காவில் சமீபத்திய மாதங்களில் தோன்றிய இந்த திரிபுக்கு தடுப்பூசி பதிலளித்திருக்கிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் பொதுவாக தடுப்பூசி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மிக குறைவான நபர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. ஏனெனில் பெரியம்மைக்கு எதிராக தடுப்பூசி 1970களின் நடுப்பகுதியில் பிரான்சில் நிறுத்தப்பட்டது. காரணம் நோய் அளிக்கப்பட்டது என்று அவர் நினைவு கூர்ந்தார். 1975க்கு முன் பிறந்தவர்கள் மற்றும் தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கு நோய் எதிர்ப்பு இருக்கும் என கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தடுப்பூசி போடப்பட்ட நபர்களை பொறுத்தவரை அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். தற்போதைக்கு பிரான்சில் பொதுமக்களுக்கு தடுப்பூசியை திறக்க எந்த காரணமும் இல்லை. ஏனென்றால் இதை பற்றி பிரிஜித் ஆப்ரோனின் கூற்று சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசைஞர் டொமினிக் பிளான்ஷே எவோகே து கிருத்தை தலைமையில்
பிற்பகல் 3 மணிக்கு திருச்செப மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசையர் பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லிஸ் து கிரத்தை பர்வாஸ் சென்ட் கிறிஸ்டோப், இலக்கம் 4, ஃபீலிக்ஸ் மேர் 94,000 கிரத்தை. இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கிறித்தை பணித்தளம். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 Rue du Faubourg Saint-Denis, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு அழைப்பு விடுத்ததை அடுத்து பிரிட்டனும் பிரான்சும் மௌனம் சாதித்தமை குறித்து கேள்வி எழுந்துள்ளது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை அன்று இஸ்ரேலின் ஜெருசலமில் பிரிட்டன், பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர்கள் உடனான சந்திப்புக்கு முன்னதாக காணப்பட்டார். பாதுகாப்பில் மட்டுமல்ல, ஈரானின் உள்ள குறிப்பிடத்தக்க இலக்குகளை தாக்குவதிலும் ஈரானின் சாத்தியமான தாக்குதலுக்கு பதிலளிப்பதில் ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ் போன்ற சர்வதேச பங்காளிகள் இஸ்ரேலுடன் சேர வேண்டும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கின்றது என இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெள்ளியன்று கருத்து வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலிய வெளியுறவு அலுவலகத்தின் தகவலின்படி ஜெருசலேமில் உள்ள பிரிட்டிஷ் மற்றும் இஸ்ரேலிய சகாக்களுடன் பிராந்திய விரிவாக்கத்தை தடுப்பது மற்றும் பணிய கைதிகள் ஒப்பந்தத்தை ஊக்குவித்தல் பற்றி விவாதிப்பதற்கான ஒரு சந்திப்பின் பொழுது காட்ஸ் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். எவ்வாறாயினும் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய 2 அத்தகைய வாய்ப்பை குறைத்து மதிப்பிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் தற்போதைய அழிவுகரமான பழிவாங்கும் வன்முறை சுழற்சியை உடைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரிட்டன் வலியுறுத்துகிறது. அமெரிக்காவும் நட்பு நாடுகளும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை அடுத்த வாரம் எட்டுவதற்கு அழுத்தம் கொடுக்கின்றன. பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஸ்டீஃபன் செஜூர்னே ஜெருசலேமில் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பதிலடி அல்லது இஸ்ரேலிய பதிலடிக்கு தயாரிப்பு பற்றி பேசுவது பொருத்தமற்றது என்று கூறியிருந்தார். டெஹ்ரானில் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரானில் இருந்து பழிவாங்கும் தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சத்தின் மத்தியில் காட்ஸின் அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ஹனியாவின் மரணத்திற்கு இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டியது. ஆனால் இஸ்ரேல் பொறுப்பை உறுதிப்படுத்தவில்லை அல்லது மறுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீன தயாரிப்பான 3 நைஜீரிய ஜெட் விமானங்களை பிரான்ஸ் பறிமுதல் செய்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட 3 நைஜீரிய ஜனாதிபதி ஜெட் விமானங்கள் வழக்கமான பராமரிப்புக்காக பிரான்சில் இருந்தன. சீன நிறுவனத்துடன் நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறில் நைஜீரிய அரசுக்கு சொந்தமான 3 ஜெட் விமானங்களை பிரான்ஸ் நீதிமன்றம் பறிமுதல் செய்திருக்கிறது. 2007ஆம் ஆண்டு சொங்சாம் ஃபங்க்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் நைஜீரியாவின் தென்மேற்கு ஒகுன் மாநிலம் இடையே ஒரு தடையற்ற வர்த்தக மண்டலத்தை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தில் இருந்து இந்த வரிசை உருவாகிறது. அங்கு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் ஒரு பெரிய தொழில் பூங்கா உருவாக்கப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் 2015-2016க்கு இடையில் நிறுத்தப்பட்டது. சட்டவிரோத செயல்களின் பிரச்சாரம் மூலம் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக ஜாங்ஷன் கூறினார். நைஜீரியாவில் உள்ள அதிகாரிகள் அதன் விமானங்கள் கைப்பற்றப்பட்டதை கடுமையாக கண்டித்துள்ளனர்.
ஆப்பிரிக்க அரசாங்கத்தை குறைப்பது அல்லது மோசடி செய்வது என்ற ஒரே நோக்கத்தை சாங்சான் கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. பாரிஸின் நீதித்துறை நீதிமன்றத்தில் ஜாங்சான் உத்தரவுகளை பெற்ற பின்னர் மொத்தம் 3 ஜனாதிபதி விமானங்கள் பிரான்சில் தரையிறக்கப்பட்டுள்ளன. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. எந்த சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன. வாங்கிச் செல்ல விரையுங்கள் லா ஷபல் ஓஷன் இந்தியன். சுத்தம், சுகாதாரம், தரமான பதனிடுதல், நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள். உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன். 195 ரோது ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10.